இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் சோசரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாட்களிலும் கர்த்தர் விரும்பும்படியான வாழ்க்கை வாழும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். எனவே கர்த்தர் விரும்பும்படியான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து அவருக்கு நாம் மகிமை செலுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பொறுப்பிலே நாம் உண்மையாக இருந்து அந்த பொறுப்பை நிறைவேற்றுகிறவர்களுக்கு ஜாக்கிரதை உடையவர்களாக காணப்பட வேண்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரும் ஒரு பொறுப்பாக நாம் வேதத்திலே வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன் என்று வாசிக்கிறோம். இங்கே நாம் பார்த்தோமானால் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்க பாதகன் போல கட்டப்பட்டிருக்கிறேன், ஆனால் தேவ வசனமோ கட்டப்படவில்லை என்று பார்க்கிறோம். சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் இயேசுவினுடைய சுவிசேஷகம் நமக்கு அறிவிக்கப்பட்டதினால் நாம் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு இப்பொழுது கிறிஸ்தவர்களாக காணப்படுகிறோம். அதுபோலத்தான் மற்றவர்களும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர்களும் கிறிஸ்தவர்களாக மாறி பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். இன்னும் நம்முடைய நாட்டிலே, இன்னும் இந்த உலகத்திலே பல மக்கள் அவர்கள் நாட்டில் நடக்கும் எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளாமல் மலைகளிலும் காடுகளிலும் ஆதிவாசிகள் போல காணப்படும் மக்கள் இன்னும் காணப்படுகிறார்கள். அவர்கள் தங்கள் மூதாதையர்கள் தங்களுடைய முன்னோர்கள் சொன்ன மூட பழக்க வழக்கங்களின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் உலகத்துக்கும் சம்பந்தம் இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை யார் சொல்லுவார்கள்? நாம் தான் சொல்ல வேண்டும். மேலும் கிறிஸ்துவை அறிந்தும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் புறஜாதி சகோதரர்களையும் நாம் கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்து அவர்களையும் கிறிஸ்துவின் அண்டைக்கு கூட்டி வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் கர்த்தர் வாழ்ந்த காலத்திலே இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தது போல நாமும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை இயேசுவின் அண்டை கூட்டி வர வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படி சுவிசேஷத்தை பிரசங்கித்தாரோ அதுபோல பிரசங்கிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினாரோ அதுபோல நாமும் வாழ்ந்து மற்றவர்களை இயேசுவின் அண்டை கூட்டி வர வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிப்பது எளிதா என்றால் இல்லை. ஆனால் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியுமா என்றால் முடியும். சுவிசேஷத்தை அறிவிக்க நம்மால் முடியும், ஆனால் அது எளிதான காரியம் இல்லை. சுவிசேஷத்தின் பாதைகளே கடந்து செல்லும்போது பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்கள் என எல்லாம் வரதான் செய்யும். அதன் மத்தியிலும் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து சென்று காடு மேடுகள் கடந்து செல்லும் சுவிசேஷகங்கள், ஊழியர்கள், மிஷினரிகள், விசேஷித்தவர்கள், கர்த்தர் அப்படிப்பட்டவர்கள்தான் அவருக்கு வேண்டும் என்று அப்படிப்பட்டதான வாழ்க்கையை நாம் வாழும்படியாக அழைக்கிறார். அப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழும்போதுதான் மற்றவர்களை இயேசுவின் அண்டை கூட்டி வர முடியும். இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி நாம் கிருபை அவர்களை இயேசுவின் அண்டை கூட்டி வர முடியும். கர்த்தருடைய சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்கிறவர்களாக காணப்படும்போது கர்த்தருடைய துணையோடு நாம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கும் போது நாம் ஆத்ம தாகம் உடையவர்களாக காணப்படுவோம். இங்கே வசனத்திலே கூறப்பட்டது போல நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படியானால் கிறிஸ்துவின் அன்பை கொண்டு கிறிஸ்துவின் ஏவுதலின்படி கிறிஸ்துவின் பலத்தை கொண்டு செல்லும் ஒரு மனிதன் நிச்சயமாக ஒரு பாவியாவது மனம் திரும்ப வேண்டும் என்று அவன் விருப்பப்படுவான். அதனால் அவனுக்கு வருகிற பாடுகள், கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அவன் சகித்து கொள்வான். ஆனால் கர்த்தருடைய அழைப்பை பெறாமல் ஒருவேளை தங்களுடைய சுய பலத்தினால், உலக ஞானத்தினால் கர்த்தருடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டிருக்கிறவர்கள் இதுபோல பாதகன் போல கட்டப்பட மாட்டார்கள். இதுபோல பாடுகள், துன்பங்கள் எதுவுமே
அனுபவிக்க மாட்டார்கள். சந்தோஷம் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு எந்த ஆத்மாவும் அவர்களுக்கு கர்த்தருடைய அண்டையில் வந்தால் என்ன வராவிட்டால் என்ன என்பது போல இருந்து கொண்டுவார்கள். அப்படிப்பட்டதான சுவிசேஷகத்தை அறிவிப்பவர்களாக நாம் காணப்படக்கூடாது. நமக்கு வாஞ்சை இருக்க வேண்டும், தாகம் இருக்க வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிப்பதினால் வருகிற பாடுகளை சகித்து கொண்டு அதனால் நாம் கட்டப்பட்டவர்களாக காணப்பட்டாலும் மற்றவர்களையும் இயேசுவின் அண்டை அழைத்து வருவர்களாக காணப்பட வேண்டும் என விரும்புகிறார். ஒரு வீடு கட்டப்படுகிறது என்றால் அது நல்ல ஒரு நிலையான ஒரு அஸ்திவாரத்தின் மேலே கட்டப்பட வேண்டும். இங்கே கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் வீடு என்றால் அதற்கு அஸ்திவாரம் இயேசு கிறிஸ்து. எனவே வீடு கட்டுவதற்கான அந்த அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்து. அந்த அஸ்திபாரம் எப்பொழுதும் நிலையாக உறுதியாக இருக்கிறது. ஆனால் அதன் மேல் கட்டப்படும் வீடுகள் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? இயேசுவுக்களாக கூட்டி வரும் விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை கர்த்தருடைய துணையை கொண்டு அவர்களுக்கு தேறினவர்களாக காணப்படும் ஊழியர்கள் அநேகர் காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஊழியர்கள் மூலமாக இயேசுவை அறிந்து வருகின்ற விசுவாசிகள், கர்த்தருடைய அன்பை அறிந்தவர்களாக வருகிற விசுவாசிகள் எல்லாரும் கர்த்தருடைய அன்பிலே எப்பொழுது நிலைத்திருப்பார்கள். எந்த ஒரு விசுவாசியாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய அன்பிலே வரும்போது நிச்சயமாக அவருடைய விசுவாசம் பரிசோதிக்கப்படும். எப்படி ஒரு வீடு, வேதாகமத்திலே ஒரு வசனம் வாசிக்கிறோம், கட்டப்பட்ட வீட்டின் வேலைப்பாடு எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்று அக்கினியின் மூலம் கர்த்தர் சோதிக்கிறார் என்று வேதாகமத்திலே பார்க்கிறோம். எனவே ஒரு மனிதன் கிறிஸ்தவராக வருகிறார் என்றால் அவனுடைய விசுவாசம் நிச்சயமாக சோதிக்கப்படும். இங்கே வேதாகமத்திலே பல வீடுகளை பற்றி இங்கே போடப்பட்டிருக்கிறது. பொன்னால் செய்யப்பட்ட வீடு, வெள்ளியினால் செய்யப்பட்ட வீடு, கல், மரம் மற்றும் புல், வைக்கோலை வைத்து செய்யப்பட்ட வீடுகள் என்பதை பற்றி பார்க்கிறோம். இது எல்லாமே ஒவ்வொரு விசுவாசிகள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். ஒருவேளை வீடுகள் அல்லது அவருடைய விசுவாசம் சோதிக்கப்படும் போது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள்? அவருடைய விசுவாச வாழ்க்கையிலே பாடுகள் உபத்திரவங்கள் வரும்போது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள்? ஒருவேளை பாடுகள் உபத்திரவங்கள் வரும்போது அவர்கள் இயேசுவை விட்டு பின்மாற்றமாக சென்று விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு போதிக்கப்பட்ட போதனை, அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷகம் அனைத்தும் அவர்கள் வீண். மறுபடியும் ஏனென்றால் அவர்களுக்கு நல்ல ஆகாரம், பால் போன்ற ஆகாரத்தை அல்ல, நல்ல சத்தான ஆகாரத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும். தேவனுடைய வசனத்தை அவர்களுக்கு தெளிவாக ஞானமுள்ளவர்களாக அவர்கள் கொடுத்திருந்தால் அவர்கள் நிச்சயமாக பின்மாற்றமாக சென்றிருக்க மாட்டார்கள். எனவே கூட்டி வரும் விசுவாசிகள், கர்த்தருக்குள் ரட்சிப்புக்கு உள்ளாக வரும் விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டுமாம்? பொன்னினால் வெள்ளியினால் செய்யப்பட்டது போல அந்த சோதனையும் தாங்கிக் கொள்ளும்படியான விசுவாசிகளாக இருக்கும்படியாக அவர்களை தேவனுடைய சந்ததியிலே கூட்டியவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி இல்லாமல் கர்த்தருடைய அன்பை முற்றிலும் சொல்லாமல், கர்த்தருடைய வேதாகமத்தின் அர்த்தங்களையும் ஆழங்களையும் முற்றிலும் தெரிந்து கொள்ளாமல் ஏதோ கிறிஸ்துவராக ஆகிவிடலாம் என்று விசுவாசிகளை கூட்டி சேர்ப்பவர்கள், அந்த விசுவாசிகள் நிச்சயமாக வைக்கோல், புல் கொண்டு கட்டப்பட்ட வீடுகள் போல பாடுகள் உபத்திரங்கள் வரும்போது நிலைத்து நிற்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட விசுவாசிகளை கர்த்தர் விரும்ப மாட்டார். அப்படிப்பட்ட விசுவாசிகள் தங்களை மறுபடியும் கெடுத்துக் கொள்கிறார்கள். எனவே சுவிசேஷகத்தை அறிவிக்கிற ஒவ்வொருவரும் பொன்னினால் வெள்ளினால் செய்யப்பட்டது போல வீடுகளை கட்டப்படுவது போல விசுவாசிகளை கூட்டி வர வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்டதான விசுவாசிகள் வரும்போதுதான் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருப்பார்கள். அவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். வீடு எப்படி சோதிக்கப்படுகிறதோ அதுபோல் சோதிக்கப்படும் போது வீடு இடிந்து போய்விட்டது என்றால் அதை கட்டுகிறவர்கள் அதனால் ஒன்றும் பாதிக்கப்படுவதில்லை. கட்டுகிறவர்கள் நிச்சயமாக இருக்கதான் செய்வார்கள், ஆனால் அந்த வீடு அழிந்து போகும். பாருங்கள், அப்போ கட்டுகிறவராக சுவிசேஷத்தை அறிவிப்பவர்கள் எப்படியா இருந்தாலும் கர்த்தருக்குள்ளாக இருந்து விடுவார்கள். ஆனால் அந்த கட்டப்பட்ட வீடு, அந்த அந்த விசுவாசிகள் கர்த்தருடைய ரட்சிப்பை இழந்து போவார்கள். அப்படிப்பட்டவர்களாக நாம் காணப்படக்கூடாது. கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற நாம் அந்த விசுவாசிகள் கர்த்தருடைய அன்பை விட்டு விலகிவிடாதபடி கர்த்தருடைய அன்பிலே நிலைத்திருக்கும்படியாக நாம் அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அவர்களுடைய ஆத்மா கெட்டு போகாதபடி, அவர்களுடைய ஆத்மா ரட்சிக்கப்படும்படி பாதகன் போல வரும் துன்பங்களை நாம் சகித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்டதான காரியங்களை செய்து கர்த்தர் இன்னும் நிறைய விசுவாசிகளை அவருடைய மந்தையிலே கூட்டி சேர்க்கும்படி, சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக இன்னும் நிறைய மனிதர்களை பயன்படுத்துவாராக. ஆமீன். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் உம்முடைய சுவிசேஷத்தின் மூலமாக பாதகன் போல கட்டப்பட்டு ஆண்டவரே நிறைய விசுவாசிகளை உம்மிடத்திலே கூட்டு வரும் போதகர்களாக,
ஆண்டவரே, ஊழியர்களாக தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை வெளிப்படுத்துகிறவர்களாக நாங்கள் காணப்பட கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை மகிமை